மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஜனநாயகன் வழக்கு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. 2 நாளுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் அரங்கேறி விட்டது. இருந்தாலும் ஏன் இப்போ அதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, அதோட பின்னணி என்ன? ஏன்னா இப்ப வழக்கமா இந்த நடிகர் விஜய் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டார். முன்னாடி வந்துட்டேன், நான் வரேன், ஐ எம் கம்மிங் அப்படி கிடையாது. நான் வந்துட்டேன், இனிமே நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்லாம் டைலாக்லாம் விட்டார்ல. அரசியல்ல அந்த டைலாக் விட்டுட்டு இருக்காரு. இப்ப முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு சொன்ன இந்த நடிகர் தான் உயர்நீதிமன்றத்துல ஜனநாயகன் சென்சார் அதிகாரிகள் கிட்ட நம்ம அவங்க கொடுக்கிற சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்கள கொடுக்க வைக்கிறதுக்கு உத்தரவு வாங்குவதற்காக உயர்நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டாங்க. சென்சார் ரிவைசிங் போக சொல்லுச்சு. ரிவைசிங் ஒழுங்கு மரியாதையா ரிவைசிங் போயிருந்தா இதனால அதை பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் யூஓ யூஏஓ ஏஓ ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. என்னால முடிஞ்சிருக்கும் அந்த பஞ்சாயத்தை. ஈகோனாலையும் திமிர்னாலையும் ஆணவத்தினுடைய உச்சத்தினாலையும் நம்ம பெரிய உச்ச நடிகர் அப்படின்ற எண்ணத்தினாலையும் யாரோ ஆள் மனசுல உள்ள பூந்து போய் சொல்லிட்டாங்க, எப்பா நீ நடிகர் மட்டும் இல்ல, நீ முதலமைச்சராகவே ஆயிட்ட, நீ சினிமால சர்க்கார்ல மட்டும் முதலமைச்சர் ஆகல, நீ நிஜமாவே முதலமைச்சர் தான், நீ கனவுல முதலமைச்சர் ஆகல, இணையம் முழுக்க நீ முதலமைச்சர்னு எல்லாரையும் நாங்க நம்ப வச்சிட்டோம், அதனால நீயும் அப்படியே நம்பி வாழு. ஏன்னா உங்க அப்பா உன்னை சின்ன வயசுல அப்படித்தானே கூப்பிடுவாரு. சிஎம் கிளம்பிட்டாரா, சிஎம் தூங்கிட்டாரா, சிஎம் எந்திரிச்சாரா, சிஎம் சாப்பிட்டாரான்னு கேட்பாரு. அது என்னங்க சிஎம் அப்படின்னு சொன்னா செல்ல மகன் அர்த்தம். இதுதான் அர்த்தம். ஆனா அவங்க சிஎம்னா சீஃப் மினிஸ்டர்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாருமே இப்படிதான் கொஞ்சம் காலமா காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப நிஜத்திலே அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில இப்ப இந்த வழக்கு ரிவைசிங் போங்க அப்படின்னு சென்சார் சொன்ன உடனே அதை கேட்காம அவர்களுக்கு மீறி, சென்சார் அதிகாரிகளை மீறி, சென்சார் அலுவலகத்தை மீறி உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. உயர்நீதிமன்றத்திலும் ஒரு செருப்படி கிடைச்ச உடனே அங்க இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை அங்கிருந்து திருப்பி விட்டுருச்சு. நீ புறப்பட்ட இடத்துக்கே போ, எங்க இருந்து வந்தியோ அங்க போ, இனி சென்சார் தரப்புக்கு கால அவகாசமே வழங்காமல் உன்னை ஏவண்டா நீதிமன்றத்துக்கு வர சொன்னதுன்னு சொல்லாம பேக் டு செவுத்துல அடித்த பந்து மாதிரி மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கே நின்னாங்க. இப்ப மீண்டும் அது வழக்கு விசாரணைக்கு வர வேண்டிய நேரத்துல ஐயா இல்லங்க ஐயா, நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அந்த வழக்கை, நான் போட்ட வழக்கை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், நான் பின்னாடி திரும்ப மாட்டேன்னு சொன்னாலும் இதுல கீழே ஊந்த மீசையில மண் ஓட்டலன்னு வெளியே சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மீசையே கிடையாது, ஒட்டு மீசை தான், அதனால மீசையை நான் எடுத்து அலசிக்கிட்டு மாட்டினா தெரியாது அப்படின்னு பில்டப் பண்ணி இப்போ கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க ஜனநாயகன் பட டீம். இப்ப இந்த படம் எப்படி இருந்தாலும் ரிவைசிங் கமிட்டி பார்க்க போது ஏற்கனவே சென்சார்ல பார்த்தாங்க இல்லையா, அந்த நபர்கள், அந்த 5 பேர் கொண்ட கமிட்டி பார்க்காது. ரிவைசிங்ல புதியவர்கள் தான் பார்ப்பாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஏதோ ஒரு சான்றிதழ் கிடைக்கும். விரைவில் படம் வெளியாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதான் இப்ப கிடைக்கிற தகவல். ஓகே, எனிவே இப்போ படம் வெளியில வரப்போகுதுன்னு ஒரு டாக் வர ஆரம்பிச்ச உடனே ஒரு உருட்டல் பேர்வழிலாம் இருக்கு. ஒரு டுபாகூர்கள், உருட்டல் பேர்வழிகள், பித்தலாட்ட பேர்வழிகள், விஜய் கிட்ட காசு வாங்கி சாப்பிடுற பேர்வழிகள்லாம் மறுபடியும் இந்த படம் 1000 கோடி அடிக்க போகுது, இந்த படம் வந்தா தமிழ்நாடுல எல்லா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும், எந்த தியேட்டர்லயும் வேற படம் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி அவர் டாப்புக்கு நின்றுவாரு. ஏன்னா ஏற்கனவே உச்ச நடிகர் அவரு, இந்த உச்சா நடிகர் அவரு, ஓ அப்படி சொல்லிட்டேனா, உச்ச நடிகர் அப்படின்னு ஒரு உருட்ட உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, இங்க செருப்படி படுறானுங்க. அரசியல்ல செருப்படி கிடைக்குது. போற பக்கம்லாம் மிதி, நீங்க டிபேட் போனாலும் மிதி, எந்த பக்கம் போனாலும் மிதி, சர்வே எடுக்க போனாலும் மிதி. சர்வே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுங்க கலவரத்தை தூண்டி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்க போனாலும் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசினாலும் நமக்கு மக்கள் செருப்படி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல சினிமாவில நம்ம திருப்பியும் நம்ம இடத்துக்குள்ள, ஏன்னா நம்ம ஏரியால நம்ம தாதா அப்படின்னு காமிக்கிறதுக்காக மீண்டும் இது கடைசி படம்னு இப்ப என்ன பண்றானுங்கன்னா தேட்டரா கெஞ்ச ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லா தேட்டர் ஓனர்கள்கிட்டயும் கெஞ்சுறாங்க, ஐயா இந்த படத்தை நாங்க ரிலீஸ் கொண்டாந்துருவோம், எப்படியாவது எங்களுக்கு ஷோ கொடுத்துருங்க, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து திரையரங்குகளையும் வெளியான படம் அப்படின்னு ஒரு சாதனையை நாங்க ஏற்படுத்துறோம், அது எப்படியாவது நீங்க ஆளே இல்லைனாலும் ஆள் இல்லாத கடையில டீ ஆத்தவாது செய்யுங்க, அதுக்கு என்ன பணம் உண்டா நாங்க கொடுத்துடுறோம், நாங்க ஒரு சாதனையை வெளியே சொல்லிக்கிறோம் அப்படின்னு ஒரு உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொரு விஷயம்,
இந்த படத்தை வாங்கி இருக்கிற அந்த ஓடிடி நிறுவனம் ஏற்கனவே 2 நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இந்த படத்தை சொன்ன தேதியில நீங்க ரிலீஸ் பண்ணல, ஏற்கனவே நீங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்க ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கோம், ஒண்ணு நீங்க எங்க காசை திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா நாங்க ஓடிடியில போட்டுருவோம் அப்படின்னு அவங்க தரப்புல 2 மிரட்டல் விட்டாங்க. இப்போ இருதலை கொள்ளி எறும்பாக இருக்கிறதுனால வேற வழி இல்லாம தான் இந்த மாதிரி சரண்டர் நிலைமைக்கு விஜய் போய் மண்டிட்டு இருக்கார். ஏன்னா வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்குறாருன்னா என்ன அர்த்தம்? மண்டிட்டாருன்னு அர்த்தம். இத சொன்னோம்னா நாங்க ஏங்க மண்டிட்டோம், எங்க கெத்த பாத்தீங்களா, தலைவன் அடி வாங்கினா கூட வெளியே தெரியாத அளவுக்கு சட்டையை மாத்திட்டு புது சட்டை அயன் பண்ண சட்டையை போட்டு வெளில வருவாருங்க. இந்த வடிவேல் ஒரு படத்துல ஊர் பஞ்சாயத்துல போய் என்ன எழுது பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அடி வாங்க வரல, எல்லாரும் கும்மி தள்ளிடுவாங்கப்பா, 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் அவன் வரல இவன் வரல, மாமா வரல மச்சா வரல சொல்லக்கூடாதப்பா, வந்தாச்சா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாரு. மன்னிப்பு வேண்டும் ஒண்ணு கேடாடான்னு அடி பொழப்பாங்க, சட்டை கட்டாலும் கிழிச்சிருவாங்க, வேஷ்டி எல்லாம் கிழிச்சிருவாங்க. உடனே டக்குன்னு டே எடா அப்படின்னு ஏற்கனவே அல்ல கைகள் புது வேட்டி புது சட்டை வச்சிருக்கோம், டக்குன்னு அந்த கிழிஞ்சி போன சட்டை வேட்டிய பட்டாப்பட்டியோட நிப்பாரு, கடகடன்னு வேற சட்டையை உதறி போட்டு ஓகேப்பா அடுத்த பஞ்சாயத்துல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. செய்யறது கூட மொல்ல மாதிரித்தனம், அடி வாங்குறது போற இடத்துல எல்லாம், ஆனா வெளியே தெரியாம அப்படியே மேக்கப் பண்ணிட்டு வர்றது. இந்த வேலையை தான் தாவேக்காவும் அந்த கும்பலும் செய்யறாங்க. விஜய் குறிப்பாக இப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். இப்ப ஜனநாயகனும் அப்படித்தான் அடி வாங்குற நிலைமையில இருந்தாலும், அடி வாங்கினாலும் அடிச்சடி வெளியே தெரியாம இருக்கணும், நீங்க தான் என்ன உங்க வீட்டு பிள்ளையானை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கையை நீட்டி கையெடுத்து கும்பிட்டு அது ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுற இணைய கூலிகள் என்ன பண்றானுங்கன்னா, இது 1000 கோடி அடிக்கும், 5000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும், 10,000 கோடி அடிக்கும்னு அள்ளி விட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருக்கிற எல்லா படங்களும் ஓடணும், அதுல எந்த மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. நம்ம மாத்தி பேச போறதும் இல்ல, தப்பா சொல்ல போறதும் கிடையாது. இந்த படம் ஓடுனா சந்தோஷம், ஆனால் அதிக எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தாதீங்க. எந்த படமா இருக்கட்டும், யார் படமா, எந்த நடிகருடைய படமா இருந்தாலும் நீங்க தயவு செய்து அதை ஒரு பெரிய பிராபகண்டா பண்றேன்னு சொல்லி அதிக எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்டு அதை போய் முதல் நாள் முதல் காட்சி பாக்குற ரசிகனை தாண்டி சினிமாவை நேசிக்கிறோம் பார்க்க போனான்னு வச்சுங்களேன், அவன் காண்டாய் என்ன பண்ணுவான், டேய் குப்பையா இருக்குடா படம், சரியில்லடா ஏமாத்திட்டானுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உதாரணத்துக்கு பல படங்களை சொல்ல முடியும். நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சரி, அது சாமானியன் நடிச்ச சாதாரண படமா இருந்தாலும் சரி. இப்ப டிடிடி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு, தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா. இந்த படம் வருவதற்கு முன்பாக இப்படி ஒரு படம் வருதுன்னு யாருக்கும் தெரியாது, இப்படி ஒரு படம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த படம் சொன்ன தேதியில வரல, அது 30ஆம் தேதி வரும், நாங்க ஜனவரி 30, ஆனா 14ஆம் தேதி எடுத்துட்டு வந்துட்டாங்க. பொங்கலுக்கு அந்த படம் வந்துருச்சு. அது பண்ண ப்ரமோஷன்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் நிறைய தியேட்டர்ல இருக்கு. அதோட ப்ரமோஷன் பண்ணக்கூடிய துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி வேற லெவல்ல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு, அது தனி ரகம். ஆனால் அவர்கள் செய்கிற அந்த ப்ரமோஷன்ல 1% கூட ஜனநாயகனுக்கு ஆரம்பிக்கவே இல்லை. இவங்க சும்மா பில்டப் பண்ணாங்க, நாங்க ஆரம்பிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், எங்களுக்கு எல்லாம் வீணா போயிடும் அப்படின்னாங்க. எதுவுமே பண்ணவே இல்லை. இவங்க பில்டப் எல்லாமே இது விஜய் படம், விஜய் படம்னு சொன்னாலே அது மக்கள் கூட்டம் அப்படியே அலமோதும் அப்படின்னு இவங்க ஒரு நினைப்பு. அது நடிகராக இருக்கிற வரைக்கும். அவர் எப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதிலும் தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு வெறுப்பு அரசியலை பரப்ப ஆரம்பிச்சு கேவலமான வார்த்தைகள் பேசி, அதோடு இல்லாம மக்களுக்கு ஒரு பிரச்சனை நிக்காம ஓடி போய் ஒளிஞ்சிட்டு தான் ஒரு ஹீரோ ஒரு ஸ்கிரீன்ல மட்டும்தான், மற்றபடி பயந்தாங்கொல்லி கோழை, நம்ம ஒரு பெரிய பித்தலாட்ட பெரு வழி அப்படின்னு அவருடைய எல்லா விஷயங்களும் தோலுரித்து காட்டப்பட்ட பிறகு, வெளியில எல்லாம் தெரிஞ்ச பிறகு இந்த ஜனநாயகன் படம் வந்தா என்ன வரலன்னா என்னன்ற மாதிரி நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டாங்க. சினிமாவை பாக்குறவங்க, அந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு அது எப்போ வந்தாலும் அது கொண்டாடதான் செய்யும். ஆனா அவர்களை மட்டும் வைத்து இந்த படம் ஓஹோன்னு ஓடிடுச்சு, 1000 கோடி உருட்டிடுச்சுன்னு எவனும் சொல்ல முடியாது. ஆனா இவங்க சொல்லுவானுங்க, ஒண்ணுமே இல்லாத விருப்பம் பண்ணுவே, இது நிக்க போற தொகுதி ஜெயிக்க போற தொகுதி எத்தனைன்னே தெரியாது. மொத்த தொகுதி இருக்கிறது 234, இருக்கிறதே 234 தொகுதி இருக்கும்போது இவர்கள் 50,000 மனு 80,000 மனு 1,00,000 மனுன்னு சொல்லிட்டு காசை கொள்ளடிச்ச கும்பலுக்கு அதே மாதிரி தன்னிடம் இருக்கிற கணக்கில் வராத காசை இந்த மாதிரி சினிமா டிக்கெட் வித்து பணம் வந்துச்சுன்னு சொல்லி கணக்கு காட்டுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும். அதனால அந்த வகையிலும் அவர்கள் எது ஒன்னாலும் செய்யலாம். அதற்கு கூட இருக்கிற அல்லக்கைகள் அடிப்பொடிகள் அமாவாசை கேரக்டர் 420 கூட இருக்காங்க, இவங்க எல்லாமே உதவி செய்வாங்க. அது அப்படித்தான் வெளிச்சத்துக்கு வரும். ஆனா என்ன வந்தாலும் கத்திரிக்காய் முதிச்சுன்னா கடத்தருக்கு வந்துடும். ஏற்கனவே அந்த ஒரு படத்தினுடைய வெற்றி அது வெளியிடுகிற டீசர் ட்ரெய்லர் மூலமாக வெளிப்படையா தெரிஞ்சிடும். இது ரத்தத்தை நக்கின்னு வர்றதை பார்த்தவொடனே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இது கேவலமான படம் அப்படின்னு.
ஆக மக்கள் கேவலமான படம், இது சரியில்லாத படம்னு மக்கள் அடைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகுதான் இது ஒரு டிராமா பண்ணி இதை இழுத்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் 10 காசு பிரயோஜனப்படாத படமாக மாத்தி வச்சிருக்காரு. இப்ப வந்தாலும் அது பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தலனாலும் எல்லாத்துக்கும் காரணம் தாமதம் சொல்லி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கீழே வந்தாலும் மீசையில மண் ஓட்டல, அடின்னு அடிச்சாலும் இருட்டுல யார் அடிச்சான்னு தெரியலங்க, ஆனா நாங்க அடி வாங்கணும் வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விவேக் மாதிரி கண்ணுல தண்ணி வரும். என்னங்க கண்ணுல தண்ணி வருது வலிக்கலன்னு சொல்லிங்கன்னா அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இவங்க கதறி ரூம்குள்ள அழுவாங்க, இல்ல தெரிஞ்சவங்ககிட்ட அழுவாங்க, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட அழுவாங்க, வெளியில காமிக்க மாட்டாங்க. அது எந்த மூஞ்சும் வெளியில வர்றதே இல்லையா. குறிப்பா விஜய் சம்பந்தப்பட்ட அந்த ஹீரோ வெளியில எதுக்கும் வர்றதே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் வெளில வருவார், சீனை போடுவாரு. இன்னைக்கு என்ன தேதி பேசிட்டு இருக்கோம், 11ஆம் தேதி. இன்னும் 2 நாள்ல சேலத்துக்கு போறாரு. நம்ம ஏற்கனவே அது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ ஜனநாயகன் லட்சணம் இதுதான். எந்த நேரத்தில் ஒன்னாலும் அவர்களுக்கு அந்த ரிவைசிங் கமிட்டில இருந்து அனுமதி கிடைக்கலாம். அந்த ராணுவ விஷயங்கள்ல அது இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல. அது ஒருவேளை இவர்கள் அது ஒத்து போனாங்கன்னா அதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கிடைத்தால் பணம் வெளியில வரும். இந்த கும்பல் உருட்டுற மாதிரி 1000 கோடி 5000 கோடி எல்லாம் அந்த ஒரு பாண்டியராஜன் படத்துல வர மாதிரி தான் 1000 2000 3000ன்ற மாதிரி தான் போகும் தவிர மற்றபடி இதெல்லாம் எதுவும் உண்மை இருக்க வாய்ப்பு இல்லை. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். தகவல் என்ன கிடைச்சாலும் நம்ம சொல்லணும்ன்றது நம்முடைய பாணி இல்லையா. அதனால என்ன நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஜனநாயகனுடைய இந்த வாபஸ் வாங்கின வழக்கை நம்ம பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.